இந்த மாதிரி 5 கிலோவாட் பேனல் பைஃபேஷியல் போடும்போது சர்வசாதாரணமாக ஒரு கிலோவாட்டுக்கு 5 யூனிட் உற்பத்தி ஆகுது. வெயில் காலங்களில் நல்ல வெயில் இருக்கக்கூடிய நாட்களில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்கள்லாம் 7 யூனிட் வரைக்கும் கூட உற்பத்தி ஆகுது. நமக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லு ஒரு 6000, 8000, 10,000 இந்த மாதிரி வருதுன்னா, இந்த 5 கிலோவாட் சோலார் சிஸ்டம் நீங்கள் போடும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வராது. நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 480லேருந்து ரூ. 500 உள்ளே வரும். இதுதான் இந்த பைஃபேஷியல் பேனல், இந்த 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டத்தோட ஒரு நல்ல வசதி. இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கு இப்போ எல்லா அரசு வங்கிகளும் உதவி செய்கிறாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு வங்கிகள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சில வங்கிகளில் 700க்கு மேலே இருந்தாலே கொடுத்துட்றாங்க. ஒரு சிலருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கட்டினதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தனியார் நிதி நிறுவனங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸு, ஸ்ரீராம் ஃபைனான்ஸு இவங்க கூட ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 5 கிலோவாட் சிஸ்டத்துக்கு நமக்கு நெருக்கி ஒரு ரூ. 3,00,000 செலவாகுது. ரூ. 3,00,000 இருந்துச்சுன்னா நம்ம உடனே சோலார் போட்டுடலாம். இதில் ரூ. 78,000 ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்ம வங்கியில் கிரெடிட் ஆகிடுது. அப்போ நம்ம கையிலேருந்து செலவழிக்கக்கூடியது வெறும் ரூ. 2,22,000 மட்டும்தான் நம்ம செலவழிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு முறை இந்த தொகையை செலவழிச்சிட்டிங்கன்னா இதை திரும்ப எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.